ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆண்ட்ராய்ட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு 3D லைவ் வால்பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜை 3D லைவ் வால்பேப்பராக மாற்றிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா 3D Parallax வால்பேப்பர். இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக ஏகப்பட்ட லைவ் வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை வால்பேப்பராக செட் பண்ணுறதுக்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடித்தோடனே மேலே ஆட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுக்கறது மூலியமாக உங்களோட இமேஜை இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக அவங்களே ஏகப்பட்ட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலிமா கேலரியிலேருந்து நீங்களே டேரெக்டாக உங்களோட இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அதை சுருக்கிக்கோங்க. இப்போ நான் ரொம்ப சின்னதாக அதை சுருக்கிக்கிறேன். ஸோ சுருக்கி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை சேவ்ன்ற ஆப்ஷன் மூலிமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இதில் ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுக்குறது மூலிமா இந்த இமேஜ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதை நான் வால்பேப்பராக செட் பண்ணுறேன். செட் பண்ணி முடித்தோடனே வெளியே வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி 3D லைவ் வால்பேப்பர் உருவாக்குறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட டிஃபால்ட்டாக அவங்களே நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்ட் லெவலில் வச்சு ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. அது மூலிமா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக லைவ் வால்பேப்பர் உருவாக்குறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட டிஃபால்ட் லைவ் வால்பேப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட லைவ் வால்பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை வால்பேப்பராக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.